இந்த மாதிரியான கேட்டு நிறைய விவசாய நிலங்களில் வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து கட்டையில் கயிறு மாதிரி கட்டி போடுவோம். இது வந்து வெயிட்டாக இருக்கும், நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். சிலவங்க வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க, சிலவங்க அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது என்ன நடக்குன்னா, வெளியிலேருந்து ஆடு மாடு வந்து உள்ளே வந்து விளைச்சல் எல்லாத்தையுமே வந்து மேய்ஞ்சிரும். இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய டைம் வந்து நடந்திருக்கு. இதை தடுக்கிறதுக்காக தான் கொஞ்சம் யோசித்து நம்ம ரெடி பண்ணது தான். ரீப்பர் தூண்டில் கேட்டு முதல்ல ஆணி வச்சு அடித்து செட் பண்ணிவிட்டு ஃப்ரேமை இதை வந்து நம்ம 3 கீல் வச்சு அதை வந்து அடிக்கும் போது கொஞ்சம் சாய்வாக அதோட ஈர்ப்பு விசிறியே டோர் வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. இவங்க துளசி, இவங்கள பற்றி சொல்லவே தேவையில்லை. நம்ம தோட்டத்தில் முக்கால்வாசி இடம் இவங்க கால் பதிக்காத இடமே கிடையாது, அந்த அளவுக்கு வந்து படர்ந்துருப்பாங்க. இவங்களுடைய சிறப்புன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, நாட்டு துளசி இவங்க இலை வந்து சின்னதாக தான் இருக்கும், நிறைய பூக்களோட பார்க்கவே வந்து அழகாக இருக்கும். இது வந்து வேறு இடத்துல மாற்றி வச்சாலும் இதோட சுவை வந்து வராது. நாங்கள் நிறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டோம். எங்கள் இடத்துல வீட்டு பக்கத்தில் வச்சாலுமே இந்த அளவுக்கு வந்து அதோட டேஸ்ட் வந்து இருக்க மாட்டுது. அவ்வளோ காரமாக இருக்கும். ஒரு 4 இலை பறித்து வாயில் போட்டால் நமக்கு அவ்வளோ ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இது வந்து நம்ம சளிக்கு சாப்பிடும் போது நல்லாவே வந்து கேட்கும். சளி எல்லாமே வந்து சீக்கிரமாகவே நமக்கு க்யூர் ஆகும்.